மணி 8 ஆச்சு, எப்படி தூங்குறா பாரு. நிக்கலா, எந்திரி. மணி என்ன ஆகுது பாரு, எந்திரிடி. மா லீவ் நாள் அதுவுமா எழுப்பாதம்மா, கொஞ்சம் தூங்குறேன். ஆமா, மத்த நாள் தான் ஆபீஸ் போயிட்டு வந்தேன், டயர்டா இருக்கு, தூங்குறேன்னு சொல்லுவேன். இன்னைக்கு என்ன லீவு தானே, தூங்குறேன்றியா? நாளைக்கு தீபாவளி, ஒழுங்கா எந்திரி. மா நாளைக்கு தானம்மா தீபாவளி, இப்பயே ஏம்மா கத்திட்டு இருக்க? இப்ப ஒழுங்கா எந்திரிச்சு எனக்கு பரணையில இருக்க பாத்திரத்தெல்லாம் எடுத்து கொடு, வீடெல்லாம் சுத்தம் பண்ணு. இன்னைக்கு தீபாவளிக்கு எல்லா வேலையும் நீ தான் செய்யற. என்னம்மா சொல்ற? ஆமா, இப்பவே இதெல்லாம் பண்ணாதான் நாளைக்கு புகுந்த வீட்டுக்கு போனா எல்லாத்தையும் பண்ண முடியும். இல்லாட்டி நாளைக்கே என்னதானே ஏதாவது சொல்லுவாங்க. மத்த நாள் தான் ஏதாவது வேலை இருக்குன்னு சொல்லி ஏமாத்துவேன். இன்னைக்கு ஒழுங்கா எல்லா வேலையும் நீ தான் பண்ற. இப்ப கல்யாணத்துக்கும் வீடு கிளீன் பண்றதுக்கும் என்ன சம்பந்தம்? ஐயோ மா, காலைல சாப்பாடு என்னமா பண்ணிருக்க? தீபாவளிக்கு முன்னாடி நாளைக்கு என்ன செய்வாங்க? இட்லியும் கறி குழம்பும் தான். அப்பாடா, இவ்வளோ நேரம் பேசினதுலயே இந்த ஒரு வார்த்தை தான் நல்ல வார்த்தையா இருக்கு. இந்தா வரேன். ஹலோ மைமா, மீட்டிங் கனெக்ட் பண்ணுங்க. ஏன் இவ்வளவு நேரம்? Sorry sir. It's a VPN issue. That's why I couldn't connect. I'll join soon, sir. Okay மைமா. Thank you, sir. Bye. நாளா தீபாவளி டைம்ல எப்படி இருப்பேன் தெரியுமா? இட்லியும் கறி குழம்பும் சாப்பிட்டுக்கிட்டு ச்சே, என்னமோ இப்படி உட்கார வச்சுட்டானுங்களே. நல்லாவே இருக்க மாட்டாங்களாம். என் வீட்டுல ஆட்டம் வந்து மேல. தீபாவளிக்கு வெறும் ஹாப்பி தீபாவளின்னு ஸ்டேட்டஸ் போற உனக்குலாம் என்னடா தீபாவளி பத்தி தெரியும்? என் நிம்மதியை கெடுத்துட்டான். இப்படி என்ன தனியா புலம்ப விட்டானுங்களே. ஊர்ல எல்லாம் ஜாலியா இருப்பாங்க. எனக்கு தம்பின்னு பேர். ஒரே இடத்துல உட்காந்து பெருத்து கூடிய சீக்கிரம் எனக்கு அண்ணன் ஆயிடுவான் போல இருக்கு. தீஸ் ஜெனரேஷன்ஸ் ஐ டெல் யூ. டேய் ஏய் மச்சான், போடுறா அவன, போடுறா டேய், சீக்கிரம் போடுறா அவன. அங்க தான நிக்கறான். டேய் என்னடா தீபாவளிக்கு முன்னாடி நாள் இப்படி வெட்டியா உட்காந்து கேம் விளையாடிட்டு இருக்க? நீ என்ன பண்ண சொல்ற? வெளியில போய் பட்டாசு வெடிடா, ஏரியால மாச காட்டு. பட்டாசா? அக்கா அதெல்லாம் வேணாம்க்கா, போரு. எது போரா? நான்லாம் தீபாவளி அப்போ எப்படி இருப்பேன் தெரியுமா? எப்படி இருப்ப? அத கேளு. இப்ப மாதிரிலாம் கிடையாது. அப்பெல்லாம் வெறும் 2000 ரூபாய்க்கு பட்டாசு வாங்கி அதையே 3 நாள் வச்சு வெடிப்போம். ஆப்போசிட் வீட்டு பையனை அட்ராக்ட் பண்றதுக்காக பிஜிலி வெடி பாக்கெட்ல இருந்து 100 வெடியில இருந்து 50 வெடியை மட்டும் அவன் முன்னாடி மாசா வெடிச்சிட்டு, அப்புறம் தீபாவளிக்கு ஒரு நைட்டு முன்னாடி மீதி இருக்கிற பிஜிலி வெடியெல்லாம் வெடிச்சிட்டு 2 குருவி வெடி 2 லட்சுமி வெடி இதெல்லாம் வெடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தா விஜய் டிவில புது படம் போடுவான். அந்த படத்தை பார்த்துட்டு நைட்டு ஃபுல்லா தூங்கிட்டு காலையில எழுந்து ரெடி ஆகிறதுக்கு முன்னாடியே வெளியில போய் மீதி இருக்கிற பிஜிலி வெடியை ஒன்னொன்னா வெடிச்சா போர் அடிக்குமே அப்படின்னு 4 வெடியை ஒன்னா கையில வச்சுட்டு மொத்தமா வெடிச்சுட்டு வீட்டுக்குள்ள வந்தா பெரியமா பாத்துருவாங்க. அவங்கள்ட்ட திட்டெல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் புது ட்ரெஸ் போட்டு மீதி இருக்கிற வெடியெல்லாம் ஒரு 4 மணிக்குள்ள மொத்தமா வெடிச்சு முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்து ஒரு 2 மணி நேரம் ரெஸ்ட். தளபதி படத்தை மாசா பார்த்துட்டு 6 மணிக்கு வெளியில போனா மத்தாப்பு, சங்கு சக்கரம், புஸ்வானம் எல்லாத்தையும் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியா வெடிச்சு என்ஜாய் பண்ணிட்டு அந்த ஏரியால யார் வீட்டு வாசல்ல அதிக குப்பை இருக்குன்னு அத பத்தி அடுத்த நாள் ஃபுல்லா பேசுவோம்டா. இதான்டா எங்க தீபாவளி. சரியான பூமர்க்கா நீ. காலையில எந்திரிச்சோமா, படத்துக்கு போயிட்டு வந்து ரெஸ்ட் எடுத்தோமான்னு இல்லாம வெளியில போய் பட்டாசு வெடிக்க சொல்லி பொல்யூஷன் கிரியேட் பண்ண சொல்ற. போகாமி பூமரன்ட்டு போறான். நமக்கு அவ்வளவு வயசாயிடுச்சா என்ன? ஆமா, துப்பாக்கி படம் வந்து 13 வருஷம் ஆயிடுச்சோ. அப்ப நமக்கு வயசாயிடுச்சுதான் போல. டேய் நான் வேணா பட்டாசு வாங்கி தரேன், இருடா. மஹிமா, tell me the status. I'm still working on it, sir. எப்போ கேட்டாலும் அதான் சொல்றீங்க. எப்போ முடியும்? டேய் வெண்ண, லீவ் நாள்ல வேலையை கொடுத்துட்டு எப்ப முடியும்னா எப்படா முடிக்க முடியும்? நீ நல்ல குடும்பத்தோட சந்தோஷமா தானே இருக்க. இதுல உன் வேலையை சேர்த்து நானே பார்க்கணுமா? மஹிமா, are you there? Yes sir, I'll update you soon. Okay மஹிமா, thank you. Thank you. சொல்லுமா. என்னம்மா பண்ற? வேலை தாம்மா பார்த்துட்டு இருக்கேன். ஆபீஸ்லயா? இல்ல, வீட்ல. அப்ப அந்த பொட்டி எங்க எடுத்துட்டு வந்து வச்சு தட்ட வேண்டியது தானே? அதெல்லாம் முடியாதுமா. எப்ப வேணாலும் ஆபீஸ் கூப்பிடுவோம், அப்பெல்லாம் நீங்க வரணும்னு சொல்லி வச்சிருக்கானுங்க. இவனுங்களை வச்சுக்கிட்டு நான் எங்க ஊருக்கு வர்றது?
என்னமோ நீ இல்லாம தீபாவளி மாதிரியே இல்லை. நான் சுட்ட சீரையை வேணா அனுப்பி வைக்கட்டுமா? ஐயோ ஐயோ அம்மா அதெல்லாம் வேண்டாம்மா, நான் ஊருக்கு வரும்போது சாப்பிட்டுக்கிறேன். அம்மா டிஎல் லைன்ல வராரு, இரு நான் கூப்பிடுறேன். என்னடி நீ கிளாஸ் டீச்சருக்கே பயப்பட மாட்ட, இப்ப என்னமோ இந்த ஆளுக்கு இப்படி பயப்படுற? எல்லாம் என் நேரம்மா. வெய் போன. என்னமோ. ஹலோ ஹலோ சொல்லுங்க ராம். மைமா நாளைக்கு லீவா? இல்ல மைமா, நாளைக்கு திவாகர் லீவு, அவர் தலை தீபாவளியா. ஸோ நீங்கள் அவர் ஒர்க்கும் சேர்த்து நீங்கள் தான் பார்க்குற மாதிரி இருக்கும். ஓகே ராம், பார்த்துக்கிறேன். ஓகே பாய். திவாகருக்கு தலை தீபாவளினா நான் என்ன வேலை செய்து பார்க்கணும்? ஆஃபீஸ்ல 2 கிறிஸ்டியன் 2 முஸ்லீம் இருக்கிறது எதுக்காக? தீபாவளி பொங்கல்னா அவங்க எங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கும், கிறிஸ்மஸ் ரம்ஜானுக்கு அவங்களுக்கு நாங்க ஹெல்ப் பண்றதுக்கும் தானே. பாதுகாக்க வேண்டியவங்களே நல்லா பாதுகாப்பா லீவ் போட்டீங்க. இருங்கடா, இதுக்காகவே நானும் கல்யாணம் பண்ணி தலை தீபாவளி கொண்டாடுறேன். அதெல்லாம் நடக்காது. என்னடா அசரீரி கூட நம்மள கலாய்க்குது. கல்யாணம் பண்ணி காமிக்கிறேன். ஏய் நிக்கலா, இந்தா இத புடி. ஹால் எல்லாம் க்ளீன் பண்ணிடு. அம்மாக்கு பூஜை ரூம்ல வேலை இருக்கு, நான் போய் அதெல்லாம் பண்றேன். சரியா? It's the Harry Potter. அம்மா முடிச்சிட்டேம்மா. அப்படியே மேலேயும் போய் க்ளீன் பண்ணிடு. என்னடி மாசம் மாசம் நிக்கிற? உன் ரூமும் க்ளீன் பண்ணணும்ல. முடிஞ்சதுமா. ஏண்டி தீபாவளிக்கு போட துணி எடுத்தல, எடுத்துன்னு வா, சாமி கிட்ட வச்சு படைச்சிடலாம். ஒரு 2 நிமிஷம் என்ன நிம்மதியா உட்கார விட மாட்டியா? எடுத்துன்னு வாடி, கையோட வேலை முடியும்ல. நீ போறேன். இந்தா. அடியே என்னது இது? தீபாவளி Dress. உன்கிட்ட எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன் பண்டிகைக்கு கருப்பு துணி எடுக்காத, கருப்பு துணி எடுக்காதன்னு. ஐயோ என் மானம் போச்சு, மரியாதை போச்சு. இந்த மாதிரி நீ பண்ணினா நாளைக்கு நீ போற இடத்துல என்ன என்னடி சொல்லுவாங்க? புளி இந்த மாதிரி வளர்த்து வச்சிருக்கேன், என்ன தானே காரி துப்புவாங்க. கொஞ்சம் அமைதியா இருமா. சும்மா தொண நல்லா கண்ணை திறந்து பாரு. இது டார்க் ப்ளூ. என் கண்ணுக்கு இது கருப்பா தான் தெரியுது, நல்லா தான் பார்த்தேன். ஐயோ சொந்தக்காரங்களா பார்த்தா என்ன கேட்பாங்க, புளி எப்படி வளர்த்துருக்கேன்னு என்ன கேட்க மாட்டாங்களா? இப்போ வராத சொந்தத்துக்கு எதுக்கு நீ இவ்ளோ ஃபீல் பண்ணிருக்க? அம்மா தாயே, இனிமே நான் இந்த Dress போடவே இல்ல. போதுமா? ஆமாண்டி, 2000 3000 கொடுத்து துணி எடுத்து குப்பையில போடு. எக்கேடாவது கேட்டு போ. எனக்கு என்ன வந்தது? இப்போ நான் இந்த Dress போடட்டா வேணாமா? யமோ பசுமையே இல்லே காப்பிரைட்டுடா. சொல்லுடா, எதுக்கு வர சொன்ன? அதுவா, இந்த மாதிரி தீபாவளிக்கு ஊருக்கு போறேன், வீட்டு சாவி கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கோ. அடப்பாவி, சென்னையில இது சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்லுவ. அப்ப நீ சென்னைக்காரன் இல்லையா? சென்னைக்காரன்னு காட்டிக்கிற பாதி பேர் இங்க சென்னைக்காரனே கிடையாது. அது சரி. நாளைக்கு தீபாவளி தானே? என்னடா ஒரு பட்டாசு சத்தம் கூட கேட்கல? கொரோனா லாக்டவுன் மாதிரி ரோட்ல ஒரு பையிலையும் காணோம். சென்னையில ஏதாவது பாம்பு அடிச்சு சொல்லிருக்காங்களா என்ன? அப்படிலாம் இல்லையே. இதே எங்க ஊரா இருந்திருந்தா இந்நேரம் பயலுங்களா எப்படி பட்டாசு வெடிச்சிட்டு இருந்திருப்பானுங்க தெரியுமா? சென்னையில் நீ முதல் தடவை தீபாவளி கொண்டாடுறேன்னு நினைக்கிறேன். போன தீபாவளிக்கு நான் இங்கே தான் இருந்தேன். சென்னையோட ஒரிஜினல் பாப்புலேஷன் என்னன்னு இந்த 2 நாளில் நீ பார்த்துடலாம். ஜென்ரலாக உனக்கு ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு 1 மணி நேரம் ஆகும்ல, அங்கெல்லாம் நீ 20 நிமிஷத்தில் போயிட்டு வந்துடலாம். சென்னையோட ஹையஸ்ட் டிராஃபிக் ஸ்பாட்ஸான இந்த மத்திய கைலாஷ், ஷோலிங்நல்லூர், மவுண்ட் ரோடெல்லாம் அசால்ட்டாக 5 நிமிஷத்தில் போயிட்டுலாம். ஒரு சில இடத்துலலாம் சிக்னலே ஆஃப் பண்ணி வச்சுருப்பாங்கன்னா பார்த்துக்கோயேன். சென்னைக்காரனே சென்னை அப்படி பார்த்துருக்க மாட்டா வச்சுக்கோயேன். அந்த மாதிரி பீஸ்ஃபுல்லாக இருக்கும் சென்னை. ஜாலியாக இரு. அடப்பாவி, அப்போ சென்னைக்காரன் சொல்லிட்டு இருக்கவங்க எவனுமே சென்னைக்காரன் இல்லையா? வாழ வந்த நம்ம தான் வாய் பேசிட்டு இருக்கோம். சரி, நீ தனியா போய் உன் லேப்டாப்போட வாய் பேசு. நான் இப்போ அப்படியே ஊருக்கு கிளம்புறேன், சரியா? டேய், அட்லீஸ்ட் ஆறுதலுக்காவது 2 பட்டாசு வெடிச்சிட்டு போடா. தீபாவளின்றதே மறந்துடுவோம் போல, ப்ளீஸ். அதெல்லாம் நான் ஊருக்கு போய் வெடிச்சுக்கிறேன். இப்போ நான் வண்டியில ஏறுறேன். அப்படியே என்ன போற வழியில கிளாம்பாக்கம் விட்டுரு. நல்லா போய் ஊர்ல நீ மட்டும் ஜாலியா தீபாவளி கொண்டா. சரி வண்டி எடு. எங்க போனோம்? கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு.
அடிச்சுக்க இறங்கு. என்ன கிளாம் பக்கமே எனக்கு பக்கத்தூர்ல தாண்டா இருக்கு. வேலை நேரத்துல வந்து டிஸ்டர்ப் பண்ணி போடா நடந்து. இப்ப இனிமே ஸ்நாக்ஸ் என்ன கேட்டாலே இதை தானே கொடுப்பாங்க. என்னமா பண்ணிட்டு இருக்க? தீபாவளிக்கு செஞ்ச பலகாரத்தெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கேன்டி. மா, போன தீபாவளிக்கு பண்ண பலகாரமே பொங்கலுக்கு தாமா தீந்து போச்சு. எதுக்குமா இவ்ளோ பண்ற? ஏண்டி பண்டிகை நாள்னா பலகாரம்லாம் செஞ்சு சொந்தக்காரங்களுக்குலாம் கொடுக்க வேண்டாமா? அப்பதான் நாளைக்கு உனக்கு ஒரு கல்யாணம்னா. நிறுத்து, போதும். இன்னும் 4 டப்பா சேர்த்து கட்டு. ஓகே. சொல்லுடி. என்னடி பண்ற? பொட்டியை தான் தட்டிட்டு இருக்கேன். ஆமால, உனக்கு ஒர்க் இருக்குல்ல? ஆமாண்டி, ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு சொல்லியிருந்தா ஊருக்காவது கிளம்பி போயிருப்பேன். இங்க இன்டர்நெட்டுமே கிடைக்க மாட்டேங்குது. ஒரே டார்ச்சரா இருக்கு. சரி ஓகே, பேசாம இங்க வந்துறேன். இங்க வந்து அந்த பொட்டியை தட்டினா என்ன? ஹே லூசு, அதுக்கு நான் ஊருக்கே கிளம்பி போயிருப்பேனே. ஏய், என் சொந்த ஊரே சென்னை தாண்டி. சென்னையா? பெருங்களத்தூர்ல தானே இருக்கேன். ஓ, பெருங்களத்தூரை தான் நீ சென்னைன்னு சொல்றியா? தயவு செஞ்சு அதெல்லாம் சென்னைன்னு சொல்லாதடி. அதெல்லாம் சென்னையில இருந்து எவ்வளவு தூரத்துல இருக்கு தெரியுமா? நிறுத்து. இப்ப நீ வரியா இல்ல? சரி வரேன். சரி, கிளம்பி வா. பாய். கொழுப்பு. லட்சுமி இல்லையா? நல்லா இருக்கா? மகிமா, இன்னி கூட வேலை பார்த்துட்டே இருப்பியா? இந்தா அம்மாவே செஞ்ச பலகாரம் வீட்டுக்கு எடுத்துட்டு போய் சாப்பிடு. இப்பவே சாப்பிட்றேன் ஆண்டி. வீட்டுக்கு போய் சாப்பிடுடி. பரவாயில்லடி, விடு. ஆண்டி ஆசையா செஞ்சிருக்காங்க. நீயும் சாப்பிடு. நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். இந்தா சாப்பிடு. எல்லாமா ஒரே மாதிரி தான் போல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம வைரலி தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. ஹாப்பி தீபாவளி. நான் அர்ச்சனா வாசல்ல பெருக்கி நிற்க. இதே போன வருஷம். நிறுத்துறா. ஐயோ, என்ன வந்துருச்சு? என்ன போன வருஷம் உங்க அக்கா கால் மேல கால் போட்டுக்கிட்டு நடு வீட்டுல உட்காந்து டிவி பார்த்தான்னு சொல்ல போற அதானே? ஆமா, அது எப்படி உங்களுக்கு தெரியும்? ஏய், உங்க அக்காவுக்கு மாமியாடனா என்கிட்ட வேலை கட்டுற.